இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு போன மக்கள் வந்துட்டு நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு டிக்டாக் வலைத்தளங்கள்ல வந்து பதிவிறக்கம் செய்திருந்தீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆர்ஜி கீர்த்தி. செந்தூர் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நம்ம வந்துட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணி இந்த கோவில்ல வந்துட்டு ரொம்பவும் விமர்சையா இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தணும்ன்றது வந்துட்டு எங்களோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. இப்போ PKKUM வந்துட்டு இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிரத்தையா நடந்து முடிந்ததை முன்னிட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்தேறியது. அதை பத்தி தான் இப்பொழுது நான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல போகின்றேன். அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தீங்க கோவிலுக்கு. இந்த 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 இடம் வந்துட்டு செந்தூல்ன்ற இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு குறுகிய இடத்துல தான் வந்து இந்த கோவில் அமைந்திருக்கிறது. அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோவில் திருவிழாவை வந்து உலக நாடுகள்ல வந்துட்டு, அதாவது லண்டனாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இம்மாதிரியான நாடுகள் எல்லா நாடுகளும் இந்த திருவிழா மீது தான் கண் இருக்கும். சோ இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு போன மக்கள் வந்துட்டு நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு டிக்டாக் வலைத்தளங்கள்ல வந்து பதிவிறக்கம் செய்திருந்தீர்கள். அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பேர் வந்துட்டு உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு உள்ள வந்து செலுத்தி இருந்தீங்க. இந்த மாதிரியான ஒரு செயல்களை வந்து தயவு கூர்ந்து வரும் காலங்கள்ல செய்யாம இருங்க. ஏன்னா ஒரு கோயில நிர்வாகம் பண்றது வந்துட்டு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அது மட்டும் அல்லாது இந்த மாதிரி கோவில்களை வந்து வழி நடத்தி கொண்டு போறது வந்துட்டு ரொம்ப ஈஸியே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 80,000 இருந்து 90,000 பேர் இந்த கிரௌட வந்துட்டு மேனேஜ் பண்றது ஒரு பெரிய விஷயம். இங்க உள்ள சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுனால வரும் காலங்கள்ல அடுத்த வருஷம் வந்து கட்டாயமாக எல்லா பக்தர்களுக்கும் தெய்வத்தோட முகத்தை பார்த்து கொஞ்ச நேரமாவது தரிசிக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடுகளை செய்வதற்காக நம்ம டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ட அரேஞ்ச் பண்ணி கட்டாயமா வாலண்டியர்ஸ் நாங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய முயற்சிகளை எடுப்போம் என்று இந்த தருணத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சோ நன்றி, வணக்கம்.